ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோவக்காய் பொரியலுங்க. ஒரு அருமையான கோவக்காய் பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் சேர்த்திக்கோங்க. ஒரு கோவக்காயை 6ஆக கட் பண்ணிக்கோங்க. 6ஆக கட் பண்ணிங்க அப்படின்னா நல்லா சின்னதாக நல்லா ஈஸியாக நல்லா வெந்து வந்துடுங்க. இப்போ எண்ணெயிலே நல்லா வதங்கட்டு 2 நிமிஷம். இப்போ எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறங்க கோவக்காய் வேகிறதுக்கு கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்திட்டுங்க நல்லா வதங்கட்டும். அந்த வலுவலுப்பு தன்மையெல்லாம் போயிடும் சீக்கிரமாக. கோவக்காய் ஒவ்வொருத்தரும் எண்ணெயிலேயே வேக வைப்பாங்க. நான் தண்ணி ஊற்றி தான் வேக வைக்க போகிறேன். கொஞ்சமாக காரத்துக்கு ஏற்ற வரமிளகாய் தூளுங்க, 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுக்கலாங்க. நல்லா வதங்கி சுண்டி வந்துடும். இப்போ பாருங்கள், தீ சிம்மிலே வச்சு வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா ஒரு 1/4 அளவு வெந்து வந்துருச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் தண்ணி ஊற்றிக்கலாங்க. அந்த காய் முழுங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா வேகட்டுங்க. தீ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ மூடி வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு தண்ணி ஊற்றிட்டு இது வேகட்டுங்க. இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா வெந்து வந்துடுச்சுங்க. சூப்பராக அருமையாக கோவக்காய் வெந்து வந்துடுச்சு. இப்போ இதுக்கு நம்ம ஒரு பொடி போடுவோங்க, நிலக்கடலை பொடி. சூப்பராக அவ்வளோ அருமையாக இருக்குங்க கோவக்காய் பொரியலுக்கு. இதுக்கு என்னென்ன போட்டுக்கிறோம் அப்படின்னா நிலக்கடலை, பொட்டுக்கடலை, கொத்தமல்லி, சீரகம், கருவேப்பந்தலை, வரமிளகாய், பூண்டு போட்டு நல்லா வறுத்துங்க பொடி பண்ணி நம்ம சேர்த்திருக்கிறோம். இந்த பொடி நான் உங்களுக்கு ஒரு நாள் போடுறேங்க. சூப்பராக இருக்குங்க. வெறும் பொடி சாப்பாட்டில் போட்டு பிறந்து சாப்பிட்டா கூட சூப்பராக இருக்கும். இது கோவக்காய்க்கு சேர்த்து பாருங்கள். இந்த பொடி போட்டு அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க. அவ்வளோதாங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த பொடி போட்டோன்னே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க. நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஒரு அருமையான கோவக்காய் பொரியல் நம்ம ரெடி பண்ணியாச்சுங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள்.